ஜோஹர் பாருவில் உள்ள சமய பள்ளியொன்றில் கடுமையான பகடிவதைக்கு ஆளான 10 வயது சிறுவன் மூளை அதிர்வால் தற்போது அவதிப்படுகிறான். ஏற்கனவே அவன் மூக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவன் என அவனது 39 வயது தாய் சித்தி சுஹானா மிஸ்டி வேதனையுடன் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரியில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 6ஆம் வகுப்பு மாணவனான சந்தேக நபர் தன் மகனை அடித்து எட்டி உதைத்து தலையை பிடித்து தரையில் இடித்ததோடு நிர்வாணமாக்கியதாக தாய் கூறினார். காயங்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதுதான் மகனின் மூளையில் அதிர்வு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அப்போதே தாமான் யூனிவர்சிட்டி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஸ்கூடாயில் உள்ள ஒரு தேசிய பள்ளியில் மகன் மீண்டும் பகடிவதைக்கு ஆளானதால் தாய் கொதித்து போனார். மகன் ஒரு நோயாளி என்பதால் அவன் பலவீனமானவன் என நினைத்து அனைவரும் அவனை குறிவைக்கிறார்களா என தெரியவில்லை என சித்தி சுஹானா விரக்தியுடன் கேட்டார். ஈராண்டுகளாக மூக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகளுக்கு பிறகு இப்போதுதான் 80 விழுக்காடு அவன் தேறியுள்ளான். இந்த நிலையில் அவனை பகடிவதைக்கு ஆளாக்கி கொடுமைப்படுத்துவதை எந்த தாயால் சகித்துக் கொள்ள முடியும் என சித்தி சுஹானா கேட்டார். என் மகன் மருத்துவமனையும் வீடுமாக இருக்கிறான். ஆனால் அவனது இந்த நிலைக்கு காரணமானவர்களோ வயது குறைந்தவர்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் வெளியில் சுதந்திரமாக சுற்றுகின்றனர் என தாய் வேதனையுடன் சொன்னார். இந்த வேளையில் அச்சம்பவம் குறித்து மாநில கல்வி இலாகா உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.